உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு பிளான் இருக்கும், ஆனால் அந்த பிளானுக்காக எஸ் சொல்லி இருந்திருப்பீங்க. வேலையில் போட்டு புழிஞ்சு எடுப்பானுங்க, ஆனால் அந்த வேலையை விட்டு வரமாட்டீங்க. ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் சாரி சொல்லியிருந்திருப்பீங்க. இது எல்லாமே எதுக்காக? மன நிம்மதி, மன நிறைவு அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. உங்களுக்குள்ள ஒரு பயம், ஆனால் அந்த பயம் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடுது. ஸோ வெல்கம் பேக் டு டே 6 பீப்புள் ப்ளீசிங். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம நோ சொல்லிட்டு இவங்க நம்மளை என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்னு. சைக்காலஜியில் இதுக்கு பேர் சோஷியோட்ராஃபின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அதுக்கு ஓகே சொல்கிறது. பெங்களூரை சேர்ந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட ஒர்க்கர்ஸோட வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு கிரெடிட்ஸும் கிடைக்காம அதுக்கான சம்பளம்லாம் அடுத்தவன் வாங்கிட்டு போய் கடைசியில் பேர்ன் அவுட் ஆகி அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தது தான் மிச்சம். நம்ம கைண்டாக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும். ஒரு இடத்துல நோ சொல்லணும்னா நோ சொல்லி தான் ஆகணும். இல்லை நான் நோ சொல்ல மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம செய்கிற வேலைக்கான ரிவார்ட் நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்ன தெரியுமா? செல்ஃப் டவுட். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் ஃபார் டே 7 செல்ஃப் டவுட்.